மனிதன் தனி இயல்போடையும் தனித்தன்மையோடையும் செயல்பட்டுட்டு இருக்கான். இதை நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி யதார்த்தமாக பார்க்க தெரிஞ்சால் இங்கே எந்த முரண்பாடுமே உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும், மனிதர்கள் முழுவதும் தனித்தன்மையோடையும் தனி சிறப்போடையும் செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். விலங்குகள்லேருந்து, உங்கள்லேருந்து, பறவைகளிலிருந்து, இயற்கையிலிருந்து அத்தனையுமே அதற்கான அழகுடன் தனக்கான இயல்புடன் விழுந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எந்த முரண்பாடுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே எந்த முரண்பாடுமே கிடையாது. எப்படி இயற்கையாக பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த சமுதாயத்தையும் பாருங்கள். யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்குங்க. எதையுமே பிரிக்காதீங்க. நீங்கள் பிரிக்கிறீங்க, மறுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏன் அப்படின்னா நீங்களும் இறைத்தன்மையாக தான் இருக்கீங்க, உங்களை சுற்றியும் இறைத்தன்மையாக தான் இருக்குது, இங்கே எல்லாமாவே இறைத்தன்மையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பிரித்து எதை தேர்ந்தெடுக்க முடியும்? என்ன ஒன்று, நீங்கள் அந்த இறைத்தன்மையிலேருந்து விலகி இருக்கீங்க. அதுதான் பிரச்சனையே.